ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டே வந்து பிளாக் காஃபியோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ பார்க்கலாங்களா? உங்கள் வீட்டில் யார் கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க. அவ்வளோ பிடிக்கும், வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. செட்டிநாடு ஸ்டைல் கோஸ்மெல்லி தாங்க பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், அப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா, வரமிளகா சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்து நல்லா வதங்கட்டும். உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள். எந்த ஒரு மசாலா ஐட்டமும் நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல. ஒன்லி மஞ்சள் தூள் மட்டும்தான். பச்சை மிளகா, அப்புறம் கத்திரிக்காய் இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடயே வந்து 2 உருளைக்கிழங்கு, ரொம்ப சின்னதாக இல்லை பாருங்களேன், இந்த அளவுக்கு பெரிய சைஸாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம். ஏன்னா கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நம்ம சாப்பிடும்போது லைட்டாக அந்த கத்திரிக்காய் வந்து நம்ம வாயில் தட்டுப்படும் போது நல்லாயிருக்கும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. அதை வந்து ஒரு மத்து வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப மையாக மசிக்க வேணாம். ஏன்னா ஓரளவுக்கு அந்த காயோட டெக்ஸ்சர் இருக்கணும். அப்படி மசிச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தாராளமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து சுட சுட இட்லி, தோசைக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ட்ரை தோசைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அன்றைக்கி இட்லி தான், இட்லியோடையும் சூப்பராக இருக்கும், தோசைக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அடுத்து கத்திரிக்காய் வேணானே சொல்ல மாட்டாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகேங்க, நாளைக்கு ஒரு ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.